ஹாய், நான் உங்கள் செல்வா ஜோஸ். இன்றைக்கி பாவக்காயில் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பாவக்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாவக்காயை நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாவக்காயை ரொம்ப மொத்தமாக இல்லாமல் மெல்லிஸாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வீக்லி 1 டைம்ஸாவது நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கணும். மெயினாக இது சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டிசீஸு, அதுக்கப்புறம் ஃபேட்டு டிக்ரீஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிடுங்க. இன்றைக்கி நான் குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, 2 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். முதல்ல வாணலில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் ஆயிலில் தான் எடுத்துருக்கிறேன். முதல்ல பாவக்காயெல்லாம் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நிறம் மாறுற வரைக்கும் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாவே வதங்கிருச்சு. நம்ம தனியாக அந்த பாவக்காயெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கடுகு, அதுக்கப்புறமா பூண்டு, நல்லா பூண்டு நிறம் மாறினதும் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தெல்லாம் போட்டு எண்ணெயிலே வதக்கலாம். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு நான் இன்றைக்கி 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி இந்த 4 எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் கொஞ்சமாக கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச பாவக்காயெல்லாம் இது கூட சேர்க்கலாம். ரொம்ப நேரம் இது கொதிக்க வேணாம். நம்ம ஏற்கனவே பாவக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அதனால் ஒரு 5 நிமிஷம் நார்மல் ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் போதும். பாவக்காய் நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாக பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்போடு சேர்த்து நம்ம இந்த பாவக்காயை சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாக பாவக்காய் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.